கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையுடையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியே குரு பகவான். லக்னாதிபதியும் அவர்தான், சுகஸ்தானாதிபதியும் அவர்தான், 4ஆம் அதிபதி. இந்த 2 ரோலையுமே குரு பகவான் ப்ளே பண்ணுறார். அப்போ இவர் போய் 8ஆம் இடம் அப்படிங்கிற அந்த மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே தனுர் லக்னம், இந்த மீன லக்னம், குருவுடைய இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மறைந்து உச்சமடைவது அப்படிங்கிறது சிறப்பு தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மறைந்து உச்சமடையக்கூடிய அந்த நிலையில் நற்பலன்களை செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த தனுர் ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 8ஆம் பாவத்தில் குரு போய் உட்காந்து அவர் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னா, இவங்களுக்கு புதிய சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, பல தெரியாத புரியாத விஷயங்களை அறிந்து புரிந்து அதெல்லாம் அதிலேருந்து சில நன்மைகளை எடுத்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஜோதிடம் இது போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே ஒரு மறை பொருள் தான். ஸோ அதை அதில் பல ஆராய்ச்சிகளை செய்து நல்ல ஒரு புதிதான தகவல்களை சேகரித்து அதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த லக்னாதிபதி போய் 8ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்து உச்சமடையும் பொழுது அது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் இல்லையா? அப்போது அந்த இடம் நம்ம என்ன சொல்கிறோம், 8ன்னா ஆபத்து, விபத்து, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். அண்ட் இவரே 4ஆம் அதிபதியாகவும் ஆகி அவர் போய் 8ல் உச்சமடையும் போது இவங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ங்கிறது வண்டி வாகனம், 8ங்கிறது விபத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காலம், இந்த ஒரு வருட காலம் சற்று கவனமாக இவர்கள் இருக்க வேண்டும். அதுலேயும் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது, குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதன் இவங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது லக்னாதிபதி, பாதகாதிபதி,
8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம் இதெல்லாம் சம்மந்தப்படும் போது இவங்க அந்த ஒரு குறுகிய காலம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா குரு வந்து உச்சமடைஞ்சு அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அகெயின் காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் இடமாக இருக்குது. அப்போ அந்த 8, 12 அப்படிங்கிற அந்த காம்பினேஷனில் குரு பகவானோட பார்வை படும்போது அந்த இடம் வந்து விருத்தி ஆகும். அப்படின்னா இவங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய ஏற்படும். எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள், வெட்டி செலவு, இந்த மாதிரி செலவு. சில பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவங்களுக்கு வட்டிக்கு வட்டி கட்டுறது, இல்லை ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களும் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணணும். இவங்க வந்து ஒரு நிதானம் தேவை. அதாவது கடன் வாங்கினாலும் சரி, செலவு பண்ணாலும் சரி, அதில் ஒரு நிதானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவை. அதை தவிர்க்கிறதுக்கு இவங்க வந்து சுப விரயமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியையும் இவங்க ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணும்போது நம்ம மனசு சந்தோஷம் அடையும் இல்லையா? ஸோ அது மாதிரி எதானும் இவங்க பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுடைய சொத்து பாகப்பிரிவினை இது போன்ற விஷயங்களும் இந்த காலத்தில் நடக்கும். ஏன்னா குரு பகவான் போய் அங்கே உட்காந்து அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது, இல்லைன்னா பூச நட்சத்திரத்தில் பண்ணும்போது கூட, பூசம்ங்கிறது சனியோட நட்சத்திரம். சனி யார் அப்படின்னா 3ஆம் அதிபதி. 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சகோதர ஸ்தானாதிபதியோடைய நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் அது 8ஆம் இடமாக இருந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது உடன் பிறந்தவர்களோடு இந்த பாகப்பிரிவினை போன்ற விஷயங்கள் நடக்கும். அதாவது பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கலாம், அவங்க அப்பா, தாத்தா, பாட்டன் அவங்களோட சொத்து ஏதாவது பிரித்து அவங்க குடும்பத்தாரோட பங்கிடுற காலமாகவும் இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலத்தில் இவங்க வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இவங்க வந்து பிடிவாதமாக இல்லை, எனக்கு இவ்வளோ வேணும், என்னோடய ஷேர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் முரண்டு பிடிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக இவங்க இருந்தாங்கன்னா அது சுமூகமாக முடியும். ஒரு நல்ல விதமாக இவங்களுக்கும் ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி ஏன்னா அந்த மோட்ச ராசி அப்படின்னாலே சிலவற்றை நம் விட்டு கொடுத்து போக வேண்டும். எதன் மேலும் ஒரு பற்று அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடாது. அந்த ரொம்ப போய் அந்த பொருள் மேலே பற்று வச்சோன்னா அது நம்மளை விட்டு விலகி போயிடும். ஸோ அதனால் அது மாதிரி கொஞ்சம் இவங்க இருந்துட்டாங்கன்னா சேஃபாக இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய 2ஆம் பாவம் தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குற மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம், விருத்தி, தன வரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்களோட வாக்குஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இவங்க ஒரு குருவாக இருந்து இவங்களோட சிஷ்யர்களுக்கோ இல்லை இவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கிறதுக்கு இவங்க ஏதாவது உதவியாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பல மடங்காக இயற்கை வந்து அள்ளி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாக்குஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடும் பொழுது சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமையாமல் சில பேருக்கு குடும்பம் வந்து ஒற்றுமை இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிலவும். அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வண்டி, வாகனம், வீடு, வாசல், தாயார் ஸ்தானம், கல்வி ஸ்தானம். அப்போ இவங்க வந்து செலவு பண்ணி இவங்களே வீடு கட்டுற மாதிரி ஒரு சூழலும் வரலாம். அதாவது ரெடிமேடாக இருக்கிற வீடை வாங்குறத விட இவங்களுக்கு எப்படி தோணும்னா நம்மளே ஒரு இடம் வாங்கி நம்மளே டிசைன் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கட்டணும், செலவு பண்ணி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வரும். அதை பண்ணலாம். ஆனால் என்ன, குரு பார்க்கறதுனால இவங்க போட்ட எஸ்டிமேட்டுக்கு மேலே அதிகமாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கே ஏற்கனவே சனி பகவானும் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல வந்து சனியோட நட்சத்திரமும் இருக்குது. மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போது இந்த குரு பகவான் அந்த சனியையும் பார்த்து அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும், புதுசாக வீடு வாங்கிறதுங்கிற மாதிரி பண்ணாமல் ஒரு பழைய வீடை வாங்கி அதை வந்து ரெனோவேட் பண்ணி அப்படி பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே பழசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இவங்க பண்ணலாம். இல்லை பழைய இடத்த வாங்கி டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்டலாம். 2 மாடி வீடு கட்டுற யோகம் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து மீனம்ங்கிறது ரெட்டப்பட ராசி.
ரெட்டைப்படை ராசினா ரெட்டை அடுக்கு மாடி அப்படிங்கிற மாதிரி 2 ஃப்ளோர் கட்டி ஒரு ஃப்ளோரை வாடகைக்கு விடுற மாதிரி அப்படியும் இவங்க ஏற்பாடு பண்ணலாம். ஸோ விரயமாக இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தண்ட செலவு வெட்டி செலவை தவிர்க்கலாம். ஏன்னா எப்படியும் தனஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு, அதனால் கண்டிப்பாக பணம் வரவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். பெருசாக இவங்க பயப்பட வேண்டாம். பட் சில இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில விஷயங்களில் இவங்க கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா நல்ல நன்மைகளே குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு இந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்திங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9-10 சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட தங்கம், இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே குருவை நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான்
ஜீவசமாதி ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் இம்மார்ட்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள், அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே Nakshatra. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.